ராஜேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த நூலகத்தில் பார்க்கும்போதே பார்வையாளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் அங்கே சில்ட்ரன்ஸ்க்கான அந்த தியேட்டர் இருந்ததாகட்டும், அதே போல் உயிரெழுத்துகள் அமைக்கப்பட்டிருந்ததாகட்டும், வாலில் அங்கே இருக்கக்கூடிய சுவர்களில் கூட படங்கள் வரையப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா அந்த 7 தளம் இருக்கு இல்லையா, 7 தளத்துலேயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கா? இன்னொன்று, நம்ம காட்சியிலே பார்க்க முடியுது, மெய்நிகர் காட்சிகள்லாம் அங்கே இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. வேறு என்னென்ன ஒரு தளத்துக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கா? 7 தளத்துக்குமே வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே சிறப்பாக வாசகர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்காக வேறு என்னென்னலாம் அங்கே பண்ணப்பட்டிருக்கு? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல 7 தளங்களுக்கும் 7 விதமான அம்சங்கள் நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம். வண்ண மீன்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிறோம். வழக்கமாக வீடுகளிலே நாம் வண்ண மீன்கள் வளர்ப்பது எதற்காக என்று சொன்னால், ஒரு மனசிலே ஒரு சிறு குழப்பம் இருக்கின்றது, ஒரு டென்ஷனான ஒரு ஃபீல் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அந்த மீன் பார்க்கும்போது ஒரு நிம்மதியான ஒரு மன அமைதியான ஒரு சூழல் ஏற்படும் என்று நம்பப்படுகின்றது. எனவே அது போன்று இந்த நூலகத்திற்கு வரக்கூடியவர்கள் ஒரு அமைதியான சூழலை உணர வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியான ஒரு சிந்தனையோடு அந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு தளத்திலும் அதற்கான ஏற்பாடுகள் என்பது மிக சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதை இங்கு நம்மால் பார்க்க முடிகின்றது. நீங்கள் கேட்டது போல ஒவ்வொரு தளத்திலுமே தனித்தனியாக இது போன்ற வாசகங்களாக இருக்கட்டும், சிறப்பு விஷயங்களாக இருக்கட்டும் போன்றவையெல்லாம் இருக்கிறது. வழக்கமாக அதிகாரிகளோ அமைச்சர்களோ முதலமைச்சரை கூட ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார் என்று சொன்னால் அந்த கட்டிடத்தை திறந்து வைத்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டறிந்து விட்டு செல்வது வழக்கம். ஆனால் தமிழக முதலமைச்சர் இந்த நூலகத்தினுடைய ஒவ்வொரு தளத்திற்கும் அவர் செல்லக்கூடிய இந்த விஷயத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த அறையினுடைய, இந்த தளத்தினுடைய, இந்த நூலகத்தினுடைய சிறப்பு என்ன என்பது பற்றி. ஏனென்றால் ஒவ்வொரு தளத்திற்கும் சென்று ஒவ்வொரு தளத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே 2 முறை அந்த கட்டடம் கட்டுமான பணியில் இருக்கும் போதே நேரடியாக சென்று அவர் ஆய்வு செய்து பல்வேறு விஷயங்களை எல்லாம் இங்கே செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். எனவே அந்த அடிப்படையிலே அதே போல இங்கு வந்திருக்கிறதா என்பதை அவர் சரிபார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். உடன் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல திமுகவை சேர்ந்தவர்கள் என பலரும் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இதை வைத்ததற்கான காரணம் என்ன, இதை இப்படி மாற்றலாமா, இப்படி பல விஷயங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போல மெய்நிகர் காட்சியும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அருகிலே அமர்ந்து நாம் பேசினால் கலைஞரோடு உரையாடுவது போல பல மெய்நிகர் விஷயங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது காண்போருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் தொடர்ந்து தங்களுடைய அறிவை பெருக்க வேண்டும் என்று அறிவு பசியோடு தேடலோடு வரக்கூடியவர்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான பல்வேறு அம்சங்களும் இதிலே கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று படிப்பதற்கு உறுப்பினராக வேண்டும் என்றும் இந்த நூலகத்தின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 300 ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை பொறுத்தவரையிலே கீழ்தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாகன நிறுத்தத்தில் கார்கள், அதே போல இருசக்கர வாகனங்கள் போன்றவை நிறுத்திக் கொள்வதற்கான அந்த வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொந்த நூல்கள் படிப்பதற்கு, அதாவது வீட்டிலே ஒரு நல்ல புத்தகம் இருக்கிறது, ஆனால் வீட்டில் எனக்கு படிப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை, போட்டித் தேர்வுக்கு படிப்பதாக இருந்தாலும், கல்லூரிகளிலே தங்களுடைய இந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிப்பவர்களாக இருந்தாலும், பலர் வீடுகளிலே வசதி இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம், பலர் ஏசி ஃபேன் போன்ற இல்லாத சூழல் கூட ஒரு சிலர் இருக்கலாம். அவர்களும் கூட மற்றவர்களைப் போல ஏசியில் அமர்ந்து ஒரு நல்ல வெளிச்சத்தில் அமர்ந்து ஒரு நல்ல காற்றோட்டமான அமைதியான சூழலிலிருந்து படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை கொண்டு வந்து இங்கே படிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதை நாம் குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம், பல நூலகங்களில் அது போன்ற வாய்ப்புகள் கிடையாது. நாம் நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து படிக்கலாம், உறுப்பினராக இருந்தால் வீட்டிற்கு அதனை கொண்டு செல்லலாம். ஆனால் இங்கே வெளியிலிருந்து கொண்டு செல்லக்கூடிய புத்தகத்தை எடுத்து சென்று ஏசி போடப்பட்ட அந்த குளிரூட்டப்பட்ட அறையிலே நல்ல மெத்தை போன்ற இருக்கைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே அமர்ந்து படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கலைஞருடைய புகைப்படங்கள், அதே போல அவருடைய வாசகங்கள் போன்றவையெல்லாம்
தளத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் தொடர்ந்து திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வகையான மாநாட்டுக்கூடம், உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரிவு, தபால் பிரிவு உள்ளிட்ட பல வகையான பிரிவுகளும் தனித்தனியாக இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. தினசரி வரக்கூடிய நாளிதழ்கள், பருவ இதழ்கள் போன்றவைக்கான தனி பிரிவுகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வரக்கூடியவர்கள் தினசரி செய்திகளை அறிந்து கொள்வதாக இருந்தாலும், ஆங்கிலம், தமிழ், ஆராய்ச்சி நூல்கள் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களாக இருந்தாலும் அனைவரையும் கவரக்கூடிய வகையிலே, அனைவருடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இந்த நூலகமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சென்னையில இருக்கக்கூடிய இந்த நூலகம் பொறுத்தவரையிலே இங்கே சுற்றியிலே இருக்கக்கூடிய பல மாணவர்கள், அதாவது சென்னையில நாம் பார்க்கும்போது தினசரி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே வந்து படித்து பயன்பெறுவதை பார்த்திருக்கின்றோம். அதுபோல இனி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை, தங்களுக்கு தேவையான நூல்களை எடுத்து படிப்பதற்காக இந்த வசதி என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நூலகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே இது உருவாக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த நூலகத்தை சுற்றி பார்த்துவிட்டு பார்வையாளர் குறிப்பு, அதாவது அந்த நூலகத்தை பற்றி குறிப்புகள் எழுதுவதற்கான அந்த வசதி என்பது ஒவ்வொரு நூலகத்திலுமே அந்த குறிப்பேடு என்பது வைக்கப்பட்டிருக்கும். எனவே அதிலே தன்னுடைய கருத்தை தற்போது முதலமைச்சர் எழுதி கையொப்பமிடக்கூடிய அந்த காட்சியும் தற்போது நிலவி வருகின்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் சென்று அவர் அங்க இருக்கக்கூடிய வசதிகளை பார்த்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தற்போது அவர் அந்த நூலகத்தை திறந்து வைத்து அதில் தன்னுடைய அந்த கருத்துக்களை எழுதி கையொப்பமிடக்கூடிய காட்சியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கலைஞர் நூலகத்தில் இருக்கக்கூடிய சில வசதிகள் வேறு எங்குமே கிடையாது என்பது இந்த நூலகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. அதனால்தான் கலைஞர் நூலகம் நவீன உலகுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறது என்றும் தொடர்ந்து அதிகாரிகள் இந்த இடத்திலே நமக்கு தெரிவிக்கின்றார்கள். தற்காலத்திற்கு ஏற்றபடி நவீன வசதிகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் முன்பே சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய கணினிகள் அது வந்து இன்டர்நெட் வசதியோடு இருக்கின்றது, பல்வேறு நூலகங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கே நாம் தேடக்கூடிய ஒரு புத்தகம் இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் இல்லை என்றாலும் மற்ற எந்த நூலகத்தில் இருக்கிறது என்பதை தேடி கண்டறிவதற்கும், தேடி கண்டறிந்த நூலகம் இப்போ ஒரு வேறு மாநிலத்திலோ அல்லது வேறொரு நாட்டிலோ இருக்கிறது சொன்னால் அங்கிருந்து கணினி வாயிலாகவே நாம் இருந்த இடத்திலிருந்தே படித்துக் கொள்வதற்கான அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. கலைஞருடைய இந்த நூற்றாண்டு நூலகம் என்பது முழுக்க முழுக்க டிஜிட்டல் வசதி கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நடைபெறக்கூடிய அந்த பணிகள் முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பணிகளாக இருக்கின்றது. எனவே வரக்கூடிய மாணவர்கள், இளம் தலைமுறையினர் அவர்கள் தொடர்ந்து பயன்பெறக்கூடிய வகையிலே இந்த புத்தகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான புத்தகங்கள் அலமாரியாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. முன்பெல்லாம் ஒரு புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு அலமாரியாக நேரம் செலவழித்து தேட வேண்டும். ஒரு புத்தகத்தை கண்டறிவதற்கு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவழித்தவர்கள் நம்மில் எத்தனையோ பேர் இருப்போம். ஆனால் இந்த நூலகத்தை பொறுத்தவரையிலே அது போன்ற அவசியமே கிடையாது. 2 நிமிடத்திற்குள், இன்னும் சொல்லப்போனால் லெஸ் தென் 1 மினிட் என்று அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு 1 நிமிடத்திற்குள்ளாக அந்த புத்தகத்தை அது எங்கே இருக்கிறது, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 6 லட்சம் புத்தகங்கள் இந்த நூலகத்திலே வைக்கலாம். 6 லட்சம் புத்தகங்களில் நாம் தேடக்கூடிய ஒரு புத்தகம் எங்கே இருக்கிறது, உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள் புத்தகம் நமக்கு தேவை என்று சொன்னால் அது எந்த மாடியில் இருக்கிறது, எந்த ரேக்கிலே இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும் அல்லவா? அதற்கு நேரமெல்லாம் அதிகம் எடுக்காது. அங்கே இருக்கக்கூடிய கணினியிலே சென்று அந்த புத்தகத்தின் பெயரோ அல்லது எழுதிய அந்த ஆத்தருடைய பெயரோ நாம் டைப் செய்தால் போதும், உடனடியாக அந்த புத்தகம் எந்த தளத்தில் எந்த அலமாரியில இருக்கிறது என்பது வரை தெளிவாக காட்டிவிடும். எனவே நேரடியாக நாம் 4வது மாடியோ 3வது மாடியோ அங்கே சென்று அந்த குறிப்பிட்ட அலமாரி ஏவா பியா சியா என்று பார்த்து அதிலே சென்று நாம் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு நுட்பத்தோடு பார்த்து வரக்கூடியவர்கள் அதிக நேரம் புத்தகத்தை வாசிக்க வேண்டும். வாசிப்பு பழக்கம் என்பது இல்லாமல் போனால் இந்த தலைமுறை என்பது வீணாகிவிடும் என்பதனை கருத்தில் கொண்டு வாசிப்பு பழக்கத்தை தூண்டுவதற்காக, வாசிப்பு பழக்கத்தை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நூலகமானது பார்த்து கட்டப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.